இப்போ மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும்னு யோசிக்கிறாங்கல்ல, ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மாமிசம், இல்ல மாமிசம் தான் சாப்பிடணும். ஆதிகால மனுஷங்க மாமிசம் தான் சாப்பிட்டாங்க. அப்போ ஆதிகால மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு நீ நம்புற, அதனால மாமிசம் சாப்பிடலான்னு நீ சொல்கிறல்ல. நீ ஆதிகால மனுஷங்கள பார்க்காத. மனுஷங்க குரங்கு, இப்பவும் குரங்கு தான். ஏற்கனவே மனிதர்கள் வந்து விலங்குகளாக இருந்தார்கள். நாம் குரங்குகளான நாம் முதல்ல நம்ம விலங்குகளாக இருந்தோம். அப்புறம் விலங்குகளான அந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது. விலங்குகளான அந்த குரங்குகள் இப்பொழுது விலங்கு நிலையிலிருந்து மாறி மனிதர்களாக வந்துவிட்டோம். விலங்கு நிலை தான் மாறி இருக்கே தவிர மனிதர் என்கிற நிலை மாறவில்லை. இது குரங்குங்கிற நிலை மாறாது. ஏன்னா நம்ம உடம்புல இப்போ வந்து நான் மனிதன் அப்படின்னா என் உடம்புல இப்போ வந்து சுகர் வந்திருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், இவர் சக்கரை நோயாளின்னு சொல்லுவாங்க. நோய் வந்திருக்குன்னா நோயாளின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மனிதன் தானே. அது என் உடம்புல நோய், நான் ஆரோக்கியமாக இருந்தேன் முதல்ல, இப்போ நோயாளி ஆகிட்டேன். ஆனால் நான் மனிதன் தான். அதுபோல் நாம் குரங்கு தான் இப்போவும். ஏற்கனவே நம்ம குரங்காக இருந்தோம், இப்போவும் குரங்காக தான் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம விலங்காக இருந்தோம். விலங்காக இருந்த அந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் வந்தது. மனம் என்கிற நோய் வந்ததுனால அந்த விலங்குகளின் வாழ்க்கை முறையே மாறுது. அந்த நோய் குணமாகவே ஆகாது. அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறை. இப்போ நோயாளி என்ன பண்ணுவார், அவர் பெட்டில் தான் படுப்பார். அவருக்கு இந்த குளிர்லாம் ஒத்துக்காது. அப்போ குடிசெல்லாம் கட்டணும். வாழ்க்கை முறையே மாறுதில்ல. அவருக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கும். பிடிவாதம் இருக்கும். நோயாளிகளுக்கு பிடிவாதம், சுயநலம்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் மாறுது. அதனால் மனிதர்கள் இப்போ வந்து ஆதிகால நம்ம என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆதிகால மனுஷன் என்ன உணவு சாப்பிட்டான், அப்போ அதுதான் நாம் சாப்பிடணும்னு சொல்கிறோம். அப்படி தானே? அப்போ கரெக்டு. ஆதிகால மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்க, அதனால நம்ம மாமிசம் சாப்பிட்ணும். மாமிசம் சாப்பிட்றது சரிதானு நீ சொல்கிற. அப்படி தானே? நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதிகால மனுஷனுக்கு அப்பால் போய் பாருங்கள். அப்பால் நம்ம என்ன இருந்தோம்? விலங்குகளாக, குரங்குகளாக இருந்தோம். நம்ம இன்றைக்கி குரங்கு தான். அப்போ நம்ம ஆதிகால மனித நிலைக்கு முன்னாடி நம்ம விலங்கு நிலையில் இருந்தோம். விலங்குகளாக இருந்தபோது நம்ம என்ன சாப்பிட்டோம்? நம்ம குரங்கு தானே. என்ன சாப்பிட்டோம்? கண்டிப்பாக நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். குரங்குகளாக, அதாவது காடுகளில் நம்ம விலங்குகளாக, குரங்குகளாக இருந்தபோது நாம் என்ன சாப்பிட்டோம்? கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஏன்னா பச்சை மாமிசத்தை சாப்பிட முடியாது. அதை சமைச்சு தான் சாப்பிட முடியும், அரைச்சி தான் சாப்பிட முடியும். நம்மளாம் தாவர உண்ணிகள். நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையும். சிங்கம், புலி, கரடிகள்லாம் துண்டு துண்டாக நறுக்கி அப்படியே விழுங்கிடும். ஆதிகால மனித உணவு தான் நமது உணவுன்னு நீ சொல்கிற. நீ அதற்கு முன்னாடி போய் பாரு. அதற்கும் அப்பால் போய் நீ பாரு. மனிதர்கள் அப்போ விலங்குகளாக இருந்தார்கள். மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு விலங்குகளாக இருந்தார்கள். விலங்குகளாக இருக்கும்போது குரங்குகளான நாம் என்ன சாப்பிட்ருப்போம்? கண்டிப்பாக பாலை கறந்து குடிச்சிருக்க மாட்டோம். குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தபோது மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு பாலை கறந்து குடிச்சிருக்க மாட்டோம். ஒரு தேனை எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டோம். தேனீச்சி கொட்டிடும். மலை தேனீலாம் கொட்டிச்சுன்னா 3-4 தேனி கொட்டினாலே செத்து போயிடுவோம். அப்போ குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் மனம் என்கிற நோய் ஏற்படுவதற்கு முன்பு நம்ம காடுகளில் வாழ்ந்தப்போ கண்டிப்பாக நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். கண்டிப்பாக காய்கறிகள், இலைகள். இன்றைக்கி கூட ஆப்பிரிக்காவில் கொரில்லா குரங்கு என்னத்தை சாப்பிட தெரியுமா? இலைத்தழைகளை தான் சாப்பிடுது. இலைத்தழைகளை தான் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் நம்மளாம் மனிதர்களாக வந்த அந்த குரங்கு, நம்மளாம் இன்றைக்கி குரங்கு தான். அதனால் நம்ம குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழும்போது நாம் என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்ருப்போம்? கண்டிப்பாக மீனை பிடிச்சி சாப்பிட்ருக்க மாட்டோம். சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். பாலை கறந்து குடித்து தேனை சாப்பிட்ருக்க மாட்டோம். அது மாதிரி இலைத்தழைகளையும், பழங்களையும், காய்கறிகளையும் தான் சாப்பிட்ருப்போம். நெல் சாப்பிட்ருக்க மாட்டோம். அரிசி சாப்பிட்ருக்க மாட்டோம். கோதுமை சாப்பிட்ருக்க மாட்டோம். குரங்குகளாக, விலங்குகளாக இருக்கும்போது ஆதி மனிதருக்கும் அப்பால் போய் பாருங்கள். மனிதர்களின் ஆதி, அது தொடக்கம்னு சொல்கிறோம். அதுக்கு அப்பால் நம்ம வந்து விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். மனம் என்கிற நோய் ஏற்படும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்டோமோ அப்போ அந்த உணவு தான். நம்ம நோய் வந்த பிறகு, நீங்கள் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு உணவு சாப்பிட்ருப்பீங்க. நோய் வந்த பிறகு மாறிடுவீங்களா? ஆரோக்கியமாக, அப்போ நம்ம விலங்காக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருந்தோம். மனம் என்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாற்றியது. அப்போ மனம் என்கிற நோய் வருவதற்கு முன்பு நம்ம விலங்காக இருந்தோம். விலங்கு நிலை என்பது ஆரோக்கியமானது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு உணவும், நோய் வந்த பிறகு இன்னொரு உணவும் சாப்பிடுவீங்களா? சுகர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காய்கறிகளை சாப்பிட்டீங்க. சுகர் வந்த பிறகு மாமிசம் சாப்பிடுவீங்களா? அப்படி கிடையாது. உணவு முறை என்பது ஒன்று தான். ஒரு மாட்டுக்கு வந்து மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது அது புல்லையும், அது நோய் வந்த பிறகு மாமிசத்தையும் சாப்பிடுமா? அல்லது ஒரு சிங்கம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது மாமிசத்தையும், அதுக்கு நோய் வந்த பிறகு புல்லையும் சாப்பிடுமா? சாப்பிடாதில்ல. அப்போ நம்ம வந்து யாருங்கிறது நமக்கு தெரியும். எங்கேருந்து வந்தோங்கிறது தெரியுதுல்ல. அப்போ அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? அப்போ அந்த உணவை தான் நம்ம இப்போ சாப்பிட்ணும். கண்டிப்பாக குரங்குகளான நாம் விலங்குகளாக இருக்கும்போது மனம் நோய் ஏற்படுவதற்கு முன்பு காடுகளில் காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்களையும், பருப்புகளையும், கடலைகளையும், காளான்களையும்,
காளான்களையும் இலைதலைகளும் தான் சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக தேன் சாப்பிட்ருக்க மாட்டோம். தேன் கூட்டில் கை வச்சா தேனீக்கள் கொட்டி நம்ம செத்து போயிடுவோம். கண்டிப்பாக தேனில் கை வச்சுருக்க மாட்டோம். தேன் கூட்டில் சாப்பிட்ருவோம். கை வைக்கவும் கூடாது. அது தேனீக்களுக்கான உணவு. அதை நீ சாப்பிட்டோன்னா நீ திருட்டு உணவு அது. அப்போ பாலை கறந்து குடிச்சிருக்க மாட்டோம். பால் கண்ணுக்குட்டிக்கான உணவு. அதுபோல் பால்லேருந்து தான் தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் கிடைக்கிது. மாமிசம் அது சாப்பிடவே முடியாது. குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்தப்போ கண்டிப்பாக நம்ம மாமிசம் உண்ணி கிடையாது. பச்சையாக மாமிசத்தை சாப்பிடவும் முடியாது. கண்டிப்பாக நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏன் இல்லை அப்படி இல்லை நொப்படி இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசை, அதில் அடிமையாயிட்டீங்க. எந்த உணவு சாப்பிட்லாம், இந்த இட்லிலாம் சாப்பிட்லாம், மாமிசம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உண்மையை நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க. எனக்கும் தான் மாமிசம் பிடிக்கும், எனக்கும் தான் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால்கோவா எல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்காதா? பிரியாணி கூட தான் எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடவே முடியாது. அளவுக்குலாம் நீங்கள்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அப்படி சாப்பிடுவேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவு சாப்பாட்டு ராமன் கூட தோற்று போயிடுவார். நான் முயற்சி பண்ணால் நானும் பெரிய சாப்பாட்டு ராமனாக வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு சாப்பாடு. ஆனாலும் நான் எது உணவு அறிவுக்கு உட்பட்டு மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும் அதற்கு நான் கட்டுப்பட்டு அந்த உணவைத்தான் தேடுகிறேன். நோய்களுக்கு எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. நான் பொறுப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும், நோய்களுக்கு என்ன காரணம், அந்த கவலையில் இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், அரிசி, சோறு அப்படின்னு சாப்பிட்டேன்னா கடைசியில் அப்புறம் நோய் நான் தான் கஷ்டப்படுவேன். நோய் சுகர் வந்துடும். அப்புறம் நான் தான் கஷ்டப்படுவேன். அதனால் நம்முடைய ஆசை உண்மையானது தானா, நமது ஆசை நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதா, நமக்கு இருக்கிற ஆசை அப்படின்லாம் பார்த்து அதை கட்டுப்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்ம குரங்குகள் என்ன சாப்பிட்ருப்பாங்க, குரங்குகள் விலங்குகளாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. அது என்ன சாப்பிட்டுச்சு? அப்போ கண்டிப்பாக காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்ருக்கோம். தேன் சாப்பிட்ருக்காது, பால் சாப்பிட்ருக்காது, மாமிசம் சாப்பிட்ருக்காது. கண்டிப்பாக அப்போ அதுதான் நம்ம உணவு. முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கும் ஆசை இருக்குது. பிரியாணி, சோறு இதெல்லாம் ஆசை இருக்குது. ஆசை இருந்தாலும் நான் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எனது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த மோசமான நோய்களை தருகிற உணவுகள் மீதான அந்த ஆசையை நான் கட்டுப்படுத்தி அது கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி பண்ணுறோம். அதனால் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நீ அதை சாப்பிடக்கூடாது. உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கா அதை நீ சாப்பிடணும். உடலுக்கு எது நன்மை தருதோ அதுதான் நல்லது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு எது நல்லது தரும் அதை தான் நம்ம செய்யணும், அதை தான் சாப்பிடணும்.